மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங் சார், சொல்லுங்க சார். சார், நம்ம ரைஸ் பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. இப்போ நல்லா சொன்னாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நேற்று கூட அந்த ரைஸ் பிராண்ட் ஆயில் வந்து ஒரு கஸ்டமருக்கு கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு இதை பற்றி தான் சொன்னேன். ஆனால் இப்போ இந்த டெமோ அது வந்து பண்ணலை. நார்மலாக இப்போ ஏற்கனவே சொல்கிற மாதிரியே சொல்லி கொடுத்துருக்கேன், எடுத்திருக்காங்க. அவங்க 2 வருஷத்துக்கு முன்னே சொல்லும் போது இது என்னையா, நான் இதை எடுத்துக்கணுமா, இதை சமைக்கணுமா, இதெல்லாம் நிறைய கேள்வி என்ன. இப்போ நேற்று கொண்டு போய் கொடுத்துருக்கேன், அற்புதமாக எடுத்திருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட், தேங்க்யூ. வணக்கம் சார். குட் மார்னிங். அப்புசாமி, சேலம். மார்னிங். இன்னைக்கு மேடம் கொடுத்த ப்ராடக்ட் ட்ரைனிங், ப்ராடக்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் என்னென்ன தன்மைகள் எப்படி இருக்குதுங்கிறத நல்லா விரிவாக சொன்னாங்க. அதில் எனக்கு இன்னைக்கு பிடிச்ச பாயிண்ட்டு, நமக்கு சளி தொந்தரவு, நம்ம சளி எப்படி கட்டி இதாகுது, அந்த என்ன ப்ராடக்ட் கொடுத்தா என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு தெளிவாக சொன்னது. ஆனால் ஏற்கனவே நான் அந்த ப்ராடக்ட் சொன்னதால் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதில் அந்த ரெஸ்போக்காரும் ஆம்லாவும் எடுத்திருக்கேன். ஆனால் நோனி வந்து அவரை சேர்த்து எடுக்கல. ஆனால் நோனி சாப்பிட்ருக்கேன், ஆனால் கூட நோனியோட இதை எடுக்கலைங்க. இப்போ நோனியோடு எடுக்கும்போது தான் நம்மளுடைய சளி பிரச்சனைகள் தொந்தரவுகளை சரியாக பிடிக்கும், அது சரியாயிரும்னு சொல்லி மேடம் சொன்னாங்க. அதை வந்து நான் மறுபடியும் மீண்டும் ஒரு முறை ட்ரை பண்ணுறேன் சார், கண்டிப்பாக. ஆனால் எனக்கு இன்னைக்கு பிடிச்ச பாயிண்ட், இந்த 3 ப்ராடக்டை எப்படி கொடுத்தா எப்படி நமக்கு கஸ்டமருக்கு கொடுப்பாங்கிறத இன்னைக்கு தெளிவாக புரிஞ்சுட்டேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சார். மார்னிங் மேடம். ஆமாங்க சார். இப்போ அவங்க சொன்னதுல ரெஸ்போ கேர்ன்னு சொன்னாங்க. நோனி நோனி கொலஸ்ட்ரால் இது ரெண்டும் மார்னிங் 2 எடுத்துட்டு, ஆம்லா இல்ல ஆம்லாவும் எடுத்துக்கணும். வெறும் வயிற்றுல சொல்றேன். நோனி 2, கொலஸ்ட்ரால் 2 மார்னிங் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு அப்புறம் ரெஸ்போ கேர் ஆம்லா அது எடுத்துட்டு, ஆம்லா இது 3 தான் சார் நான் எடுத்தேன். எனக்கு 1 வீக்லயே சைனஸ் ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடுச்சு சார். நான் தெரிஞ்சிச்சு, நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு கியூராவே ஆயிடுச்சு சார். இப்போ எனக்கு தண்ணி போடுறது இல்லை, அப்படியே சளி பிடிக்கிறது இல்லை, எதுவும் பண்றது இல்லை. இப்போ நான் விட்டுட்டேன். இப்போ அது சரியாயிடுச்சுன்னு விட்டுட்டேன். இப்போ அது எடுத்த கம்பல்சரி எல்லாருமே மூக்குல தண்ணி கொட்டினாலும், சளி இருந்தாலும், சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த 3 எடுத்துட்டா நல்ல கியூர் கிடைக்கும் சார். 1 மந்த்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 1 மந்த்துக்குள்ளேயே நமக்கு தெரியும் இம்ப்ரூவ்மெண்ட். 1 மந்த்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சார். என்னோட அனுபவத்துல நான் சால்வ் பண்ணிருக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். வேற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம், ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணலாம். நேற்றே சொன்னேன், உங்களுடைய ஃபீட்பேக் தான் உங்களுக்கு எனர்ஜி, மற்றவங்களுக்கு எனர்ஜி. ஏதோ வந்தோம், பார்த்தோம், போனோம் அப்படின்றது இல்லாம நம்ம அதை ஷேர் பண்ண உங்களுக்குள்ள கிடைக்கக்கூடிய தன்னம்பிக்கை. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஜெகதீஷன் வாணியம்படி சார். சார், இன்னைக்கு போட்ட வீடியோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். நேற்று தான் ஒரு ஹோம் மீட்டிங் பண்ணணும். அவங்க வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, இந்த சில்னஸ் டைமில் வந்து எனக்கு அடிக்கடிக்க இன்ஹேலர் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அவங்க ரெஸ்போக்கர் மட்டும் தான் கொடுக்கலான்னு தான். ஆனால் இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்ததுனால ஆம்லா ப்ளஸ் நோனியும் சேர்த்து கொடுக்கலான்றது புரிஞ்சுட்டேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நானே கேட்கணும் தான், ஆனால் அது நான் கேட்கணும்னு நினச்ச விஷயத்த எனக்கு நீ கொடுத்தீங்க, அதுக்காக உங்களுக்கும் நன்றி சார். பிரபஞ்ச பேராட்டம் எதை ஈர்க்கிறோமோ அதை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். கண்டிப்பா கண்டிப்பா சார். நேற்று போய் எஸ் சார். அதுதான் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நம்மளை உயர்த்தோன்றது. நாம எதை நினைச்சிட்டு இருக்கோமோ, எதை பற்றி அதிகமான நேரம் சிந்திக்கிறோமோ அதை இந்த பிரபஞ்சம் நம்மளை கொண்டு வந்து சேர்க்கும்.
கண்டிப்பா சார். அது இதை வந்து எனக்கு இன்னைக்கு கேட்கணும்னு கிடைச்சிச்சு. நீங்க நினைக்கிறது அதுக்கான பதில இன்னைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கு. தேங்க்யூ பிரபஞ்சத்துக்கு நன்றி தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ பிரபஞ்சன் சார். அதுதான் உங்களுக்கு அந்த நன்றி. பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல். அதாவது அளவுக்கு அதிகமான சக்தி இருக்கு அப்படின்னா பிரபஞ்சத்துக்கு நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான். நீங்க ஒரு முடிவை எடுத்துட்டீங்க, அதை நோக்கி நீங்க போய்கிட்டீங்கன்னா நீங்க கும்பிடுற கடவுளும் இந்த பிரபஞ்சமும் சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஷூரா சார். நாம எதுவுமே முயற்சி பண்ணாம கடவுள் எப்படி நம்மளோட வந்து சப்போர்ட் பண்ணுவாரு? திருப்பதிக்கோ வேளாங்கண்ணிக்கோ இல்ல நாகூருக்கோ போய் உளுந்து உளுந்து கும்பிட்டாலும் நீங்க செய்ய வேண்டிய வேலை செஞ்சாதானே கடவுள் அவர் செய்ய வேண்டிய வேலையை செய்வாரு. நீங்க ஒரு பிரசன்டேஷனுக்கு போக மாட்டேன், யார்கிட்டயும் பேச மாட்டேன்னு உட்கார்ந்திருந்தா வெஸ்டிஜ்ல எப்படி அவரு உங்களுக்காக ஹெல்ப் பண்ண முடியும்? இன்னைக்கு தொடர்ந்து எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சவால்கள். இன்னைக்கு சாதிச்சவங்க அத்தனை பேரையும் திரும்பி பாருங்க. இல்ல அத்தனை பேரையும் பாருங்க. அவங்களுடைய ஏஜ், அவங்களுடைய ஹெல்த் எல்லாத்தையும் மீறி அவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா காரணம் அவங்க எடுத்த முடிவை நோக்கி அவங்களுடைய பயணம் போய்கிட்டு இருக்கு. அவங்களுடைய கோல்ல அவங்க போக்கஸ்டா இருக்காங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு முடிவு பண்ணோம். ஜூன் மாசம் 2ஆம் தேதி. இந்த 5 crore பூல்ல நான் கட்டாயம் நான் அச்சீவ் பண்ணணும். 3 crore பூல்ல நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுத்தோம். ஆனா எத்தனை பேர் அந்த முடிவை அப்படியே கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த முடிவை நான் செஞ்சே தீருவேன்னு நிக்கிறீங்க? பரவாயில்ல சார், அடுத்த மாசம் பாத்துக்கலாம் சார். உங்களுடைய முடிவை நீங்க எடுத்த முடிவை நீங்களே மதிக்கல அப்படின்னா அப்புறம் எப்படி இந்த பிரபஞ்சம் மதிக்கும்? அப்புறம் கடவுள்கிட்ட நீங்க போய் கேட்டு என்ன பிரயோஜனம்? உங்களுடைய உழைப்பை கொடுக்க தயாரா இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், தப்பா எடுத்துக்காதீங்க. சின்ன சின்ன சோம்பேறித்தனம், சின்ன சின்ன அசட்டைத்தனம், அப்புறம் பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம். எங்க போயிட போகுது வெஸ்டேஜ்? இவங்க எல்லாம் எங்க போயிட போறாங்க? எல்லாம் சொல்லுவாங்க. நமக்கு இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு தெரிஞ்சா தானே, நமக்கு இருக்கிற வேதனை அவங்களுக்கு தெரிஞ்சா தானே. டெய்லி மார்னிங் செஷன் வான்னு சொல்றாரு ரூபன் சாரு. டெய்லி மார்னிங் செஷன் வரணும்னா எங்களுக்கு வேற வேலையை பார்க்க வேண்டாமா? கிச்சன்ல எவ்வளவு வேலை இருக்குது, பெர்சனலா எவ்வளவு வேலை இருக்குது, இதெல்லாம் நாங்க பார்க்காம மார்னிங் செஷன் வந்து உட்கார்ந்தா எல்லாம் ஆயிடுமா? ஃப்ரெண்ட்ஸ், தப்பா எடுத்துக்காதீங்க. திரும்பவும் சொல்றேன், மார்னிங் செஷன்ல வந்து உட்கார்ந்தா ஏதோ ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நாலேஜ் கிடைக்கும், ஏதோ ஒரு டிப்ஸ் கிடைக்கும். இப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம். இல்ல இப்ப இன்னைக்கு வந்து ரைஸ் பிரான் ஆயிலை பற்றி ஒரு விளக்கம், இல்ல ஆஸ்மா கம்ப்ளைண்ட்டுக்கு என்னென்ன கொடுக்கணுன்ற ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கும். வரலன்னா என்ன கிடைக்கும்? எல்லாருக்கும், அதாவது எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க, என்னுடைய பொண்ணு மேரேஜ் நடக்கும்போது ஒரு 3 நாள் தான் நான் வந்து மானிசேஷன் பண்ணல. அப்ப கல்யாண வீட்டுல எவ்வளவு வேலைகள் இருக்கும். 3 நாள் தான் நான் பண்ணல. அதுவே எனக்கு கொஞ்சம் இதாதான் இருந்தது. அப்ப கூட நான் வந்து அந்த 3 நாளும் மானிசேஷன் பார்த்தேன். நான் அதை மேடம் மீட்டிங் நடத்தும் போது நான் கவனிச்சேன். பட் என்னால சில ஒரு சில நேரங்கள்ல பேச முடியல. மார்க்கெட்ல பூக்கடையில எல்லாம் நிற்கும் போது பேச முடியல. எதுக்காக சொல்ல வரேன்னா, நாம ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த முடிவுல இருந்து நாம கொஞ்சம் கூட பின்வாங்க கூடாது. இந்த மாசம் நான் 4000 பிவி பண்ணுவேன், பண்ணியே ஆகணும், பண்ண முடியும். நீங்க முடிவெடுங்க. உங்க கூட வந்து கடவுள் சப்போர்ட் பண்ணலாம்னா கேளுங்க. அதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். நீங்க முடிவெடுத்துட்டீங்க, அதைத்தான் கேட்கறீங்க, அதைத்தான் விரும்புறீங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். நீங்க எது மேல அதிகமான விருப்பமா இருக்கீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சே தீரும். இது எல்லார் லைஃப்லயும் நிறைய நடந்திருக்கும். அன்னைக்கு ராஜேஷ் கண்ணா சார் சொன்ன மாதிரி, ஒரு பொண்ணை விரும்புனா, ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டா அந்த பொண்ணு எங்க போறா, என்ன செய்யறா, இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பா, இப்ப போன் பண்ணா சரியா இருக்குமா, இல்ல இப்ப போனா பார்க்க முடியுமா, எத்தனையோ சிந்தனைகள் எல்லாருக்கும் நடந்திருக்கா, நடக்கலையா? இது அனுபவம் உள்ளவங்க கொஞ்சம் உங்க மைக் ஆன் பண்ணி பேசலாம். அனுபவம் உள்ளவங்க அப்படின்னா எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். அந்த ஸ்பார்க் வராத மனிதர்கள் உலகத்துல கிடையாது. என்ன சில பேர் வேணா மூடி மறைக்கலாம். நான்லாம் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. யாரா இருந்தாலும் இருக்குங்க.
மனுஷனா பிறந்துட்டா எல்லாருக்கும் ஆசையும் வரும், காதலும் வரும், எல்லாம் வரும். பட் அது அந்த இடத்துல இருக்கிற முடிவுகள் நம்மளை சரியா கொண்டு போகும். அப்ப அந்த மாதிரி ஒரு ஈடுபாட்டோட தான் இந்த பிசினஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா, ஒரு காதலன் காதலியவோ, காதலி காதலியோ எவ்வளவு நேரம் நினைச்சிட்டு இருப்பாங்க? சொல்லுங்க சார், யாராவது மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. எவ்வளவு நேரம் நினைச்சிட்டு இருப்பாங்க? 24 hours நினைச்சிட்டு இருப்பாங்க சார். அது மாதிரிதான் நம்ம வெஸ்டீஜை லவ் பண்ணணும்னு சொல்றேன். எஸ் சார். அது மாதிரிதான் வெஸ்டீஜை பத்தியே நம்ம யோசிச்சுட்டு இருக்கணும். வெஸ்டீஜ்ல இந்த வியாபாரத்துல நம்ம சக்சஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? அப்ளைன்னு சொல்றத ஃபாலோ பண்ணலாம். இல்ல நான் தெரியாதான் செய்வேன் சார். நான் யார் தெரியுமா? சிங்கம் சார். ரைட். அப்போ நீங்க தனியா அதை பற்றி சிந்திச்சு அதை நோக்கியே பயணம் பண்ணீங்கன்னா நீங்களும் செய்யலாம். அதாவது செராக்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஏற்கனவே சக்சஸ் ஆனவங்க என்ன செஞ்சாங்களோ அதையே நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி. எக்ஸாம்ல காப்பி அடிக்க கூடாது, ஆனா வெஸ்டீஜ்ல காப்பி அடிச்சாதான் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் கையில இருக்க ஆண்ட்ராய்டு போஸ்ட் காப்பி பேஸ்ட் எவ்வளவு பண்றோம்? அதே தாங்க இந்த பிசினஸ்ல பண்ணணும். விக்டோரியா மேடம் எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி நீங்க பேசிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. பாயிண்ட்லாம் ஒண்ணு தானே. நீங்க உங்க ஸ்டைல்ல சொல்லுங்க, உங்க ஸ்லாங்ல சொல்லுங்க, உங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்க, உங்க ரிலேஷனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்க. தட்ஸ் ஆல். உங்க டீமுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல அத்தனை பேரும் அவங்கவுங்க ஸ்டேட் லாங்குவேஜ்ல அவங்கவுங்க பேசுறாங்க. பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவங்களுக்கு அவங்க லாங்குவேஜ்ல போய் சேருதா இல்லையா? அப்போ சொல்லக்கூடிய விஷயத்த அது மாதிரி நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி கரெக்டா இருக்கணும், புரிஞ்சுக்கணும். விஷயத்தை புடிச்சுக்கணும். யார் யாருக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கணும். ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு 6 மணிக்கு இல்ல 5:58க்கு சுஜாதா மேடம் உள்ள வந்தாங்க. அதுக்கு பிறகுதான் மற்றவர்கள் வந்தாங்க. நான் 5:55க்குலாம் ஓபன் பண்ணிட்டேன் ஜூம். அப்போ 5:58க்கும் வர்றதுக்கு ஆள் இருக்கு, 6:15க்கு வர்றதுக்கும் ஆள் இருக்கு, 6:30க்கு வரவும் ஆள் இருக்கு. அப்போ உங்களுடைய இன்வால்மெண்ட் என்ன? ஒரு சினிமாவுக்கு என்னைக்காவது நம்ம லேட்டா போயிருக்கோமா? சொல்லுங்க. நம்முடைய பணத்தையும் கொடுத்து, நம்முடைய ஹெல்த்தையும் கெடுத்து, நம்முடைய நேரத்தையும் ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம், அதாவது சில பேருக்கு அது சந்தோஷமா இருக்கும், சில பேருக்கு அது அந்த டைம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ற மாதிரி தோணும். அப்படி தோன்ற அந்த சினிமாவுக்கு நம்ம சீக்கிரம் போறோம். நம்முடைய லைஃபையும் நம்முடைய பரம்பரையினுடைய லைஃபையும் மாத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுக்கு எப்ப வரணும்? போலாம். இப்ப என்ன மணின்னா 6:15 தானே ஆகுது. அங்க 7 மணி வரைக்கும் நடக்கும், 7:30 வரைக்கும் நடக்கும். நம்ம எப்ப வேணாலும் போலாம். அப்படி யாராவது எடுத்துக்கிறீங்களா? முதல்ல வந்தவங்க புஷ்பலதா மேடம் சொல்லுங்க, இன்றைக்கு செஷன் எப்படி இருந்தது? இன்னைக்கு செக்ஷன் ரொம்ப அமேசிங்கா இருந்தது சார். நம்ம ப்ராடக்டோட நாலேஜ் ஏற்கனவே கூட நீங்க போட்டிருந்தீங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுல ஃபர்ஸ்ட் நானும் எடுத்தது நம்மளோட ஹனி சோப்பு தான் நான் எடுத்தேன். சும்மா நானும் பிசினஸ்க்காக எல்லாம் வரல. ஃபர்ஸ்ட் கொடுத்தப்போ இது நல்லா இருக்கும், யூஸ் பண்ணி பாரு அப்படின்னவங்க. சரி, குவாலிட்டின்னு ஒன்னதான் நான் இதை எடுத்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் குக்கிங் ஆயிலையும் அதே மாதிரி எனக்கு நெஞ்சு எரிச்சல் இருக்கும். ஏதாவது ஏதோ அந்த ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும்போது நெஞ்சு எரியும். ஆனா இந்த குக்கிங் ஆயில் எடுத்ததுல இருந்து இன்ன வரைக்கும் எனக்கு அந்த நெஞ்சு கரிக்கிறதோ எந்த இதுவுமே இல்லை. நம்மளோட ப்ராடக்ட் சொல்லவே வேணாம் சார். எல்லாமே குட் ரிசல்ட். குவாலிட்டியும் குவான்டிட்டியும் அந்த அளவுக்கு அமேசிங்கா இருக்கு. அதை நம்ம டீமுக்கு எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகணும்ன்றதுதான் சார். அது நல்லா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சார். நீங்க டெய்லி ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச் சார். சொன்னீங்க அந்த நெஞ்சு எரிச்சல். ஆமா சார். இன்னைக்கு கூட நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வெளியே ஏதாவது ஒரு கடையில நீங்க பஜ்ஜியோ இல்ல போண்டாவோ வடையோ ஏதோ வாங்கி சாப்பிடுங்க. நாளைக்கு உங்க வீட்டுல நம்ம ரைஸ் பிரான் ஆயில்ல செஞ்சு இன்னைக்கு 2 வடை சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு 4 வடை சாப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு 2 வடை சாப்பிட்டதுக்கே உங்களுக்கு நெஞ்செரிச்சல் அவ்வளவு இருக்கும்.
ஆனா நாளைக்கு நீங்க 4 வடை இல்ல 8 வடை சாப்பிட்டா கூட நெஞ்செரிச்சலே இருக்காது. நான் எழுதி தரேன். நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் சார். நான் அதனால வெளியில இருக்கிற எதுவுமே நான் சாப்பிடுறது கிடையாது. இல்ல, நம்ம இத ஆயில்ல நான் எழுதி தரேன். எஸ் சார், எஸ் சார். செஞ்சு பார்த்துட்டு சொல்றோம். ஓகே, ஆமா. இத அனுபவிச்சு சொல்றோம். நீங்க எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்க? சார் உண்மைதான் சார் அது. ஏன்னா நான் கூட வந்து வெளியே எந்த பொருளுமே சாப்பிட மாட்டேன். ரைஸ் பிரான்லாம் நைட்ல பூரி கூட சாப்பிடுவேன். நமக்கு அந்த அந்த நெஞ்சு கறிக்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. டைஜஷன் ஆயிடும். நீங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். எஸ் சார், எஸ் சார். அந்த அது ஃபீலே உண்மைதான். இருக்காது. ஆனா வெளியே உள்ளத பயந்து பயந்து சாப்பிடணும். வெளியே போறோம், ஒரு டீ சாப்பிடுறோம், சரி ஒரு வடை சாப்பிடலாம் அப்படின்னா பயந்து பயந்து சாப்பிடணும். இல்ல அப்படின்னா நான் அந்த மாதிரி சாப்பிட்டேன்னா வீட்டுக்கு வந்த உடனே ஒரு ஆலோவேரா எடுத்து போடுவேன். இது உண்மை ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆலோவேரா போட்டோம்னா நமக்கு அந்த பிரச்சனை வராது. அப்போ இந்த மாதிரி ஒரு அற்புதமான ப்ராடக்ட்லாம் நம்மகிட்ட இருக்குன்றத முதல்ல நம்ம உணர்ந்திருக்கிறோமா? அதான் ரொம்ப முக்கியம். நம்மகிட்ட இருக்க பொருள்லாம் சூப்பரான பொருள். இதை எங்க வேணாலும் யார்கிட்ட வேணாலும் எப்ப வேணாலும் பேசலாம் அப்படின்றத நம்ம தைரியமா முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா பேசலாம். நம்ம பொருளை யூஸ் பண்ணாம நம்மளே சந்தேகத்தோட நம்ம போய் அப்ரோச் பண்றோம். அவர் வரலன்னு சொல்றாரு. உடனே என்ன சொல்றோம்? சார் நான் 4 பேர்கிட்ட பேசினேன் சார், யாருமே ஒத்துக்க மாட்டேன்றாங்க சார். இத தெளிவா சொல்ற நம்ம அந்த பொருளை யூஸ் பண்றதுல தெளிவா இருக்கிறோமா? அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணணும், நம்ம தான் முதல்ல பர்ச்சேஸ் பண்ணணும்ன்றதுல தெளிவா இருக்கிறோமா? இன்னைக்கு செல்ஃப் பிவி பண்ணாதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க இங்க? ஃப்ரெண்ட்ஸ், நான் யாரையும் குறை சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், தப்பா எடுத்துக்காதீங்க. இது என்னுடைய வியாபாரம். நான் தான் முதல்ல செல்ஃப் பிவி பண்ணணும். என் டீம் தான் முதல்ல, என் டீம்ல நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஏன்னா இது என் வியாபாரம். ராஜன் சார் 2ஆம் தேதி ஆனா போஸ்டர் போட்டுறாரு. 2ஆம் தேதி 12 மணி 1 மணிக்கெல்லாம் போஸ்டர் போட்டுருவாரு. ஐ டன் மை கன்சிஸ்டன்சி. எதுக்காக? நான் வாங்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வாங்கிட்டீங்களா? பாலா சார் ஒரு வீடியோல அழகா சொல்லியிருப்பாரு. நான் போய் 10 மணிக்கு நான் என்னுடைய இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னுடைய இமிடியேட் டவுன்லைன்லாம் 11 மணிக்கு வந்து ஸ்டார்ட் வந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளவங்க 1 மணிக்கு வந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்படின்னா அவர் ஓட்டு போட்ட மாதிரியே லைனா சொல்லுவாரு. அன்றைக்கே என்னுடைய வியாபாரம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் பண்ணக்கூடிய எல்லாம் புது வியாபாரம், நியூ ஜாயினிங். அப்ப போன மாசம் எனக்கு நடந்த வியாபாரம் 2ஆம் தேதியே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்படி கம்ப்ளீட் ஆனா நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நம்ம இங்க கடைசி நாள் வரைக்கும் நம்ம டீம்ல உள்ளவங்க ஒவ்வொருத்தரையும் செல்ஃப் பிவிக்கே தள்ள வேண்டியிருக்கு. ரீபர்ச்சேஸ் ஆஃபர் கரெக்டா 18ஆம் தேதி முடிஞ்ச உடனே 19ஆம் தேதி காலைல ஒரு ஆள் ஃபோன் பண்ணி கேட்பாரு, சார் இன்னைக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காங்களா சார்? கேட்டிருக்காங்களா இல்லையா? டீம்ல கேக்குறாங்களா இல்லையா? எஸ் சார், எஸ் சார். நிறைய பேர் வந்து ஆஃபர் முடிஞ்ச உடனே பில் போறதே நிறுத்திடுறாங்க சார். அதுவும் நடக்குது சார். அதாவது முன்னாடி எல்லாம் கன்சிஸ்டன்சி ஆஃபர் 12ஆம் தேதினா 12ஆம் தேதி நைட்டு, சார் நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா? நான் என்ன ஜோசியக்காரனா இல்ல கௌதம் பாலி சாரா? நான் கௌதம் பாலி சாரா இருந்தா சரி எல்லாரும் கேட்கறாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு நான் கொஞ்சமாவது முடிவு பண்ணலாம். ஆனா கம்பெனி இப்ப அதைத்தான் தெளிவாக்கிட்டாங்க. 14ஆம் தேதி வரைக்கும் கன்சிஸ்டன்சி. அன்றைக்கு சண்டே வந்தா கூட கம்பெனி ஆபீஸை திறந்து வச்சிடுறாங்க. 18ஆம் தேதி வரைக்கும் ரீபர்ச்சேஸ் ஆஃபர். இதை நம்ம தெளிவாக்கிட்டோம். இதுல நம்ம தெளிவாகாம இருந்தோம்னா நம்ம எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போக முடியும்? அதே மாதிரி 1ஆம் தேதி நைட்டு கேட்பாங்க, சார் நாளைக்கு போட்டுக்கலாமா? ஒரு 200 பிவி குறையுது. ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பழக்கங்களை கத்துக்குங்க. நல்ல பழக்கங்களுக்கு மாறுங்க. நீங்க உங்களை ஒரு லீடரா உயர்த்தணும் அப்படின்னா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, லீடர்ஷிப் டிசிப்ளின், அந்த ஆட்டிடியூட் உங்ககிட்ட வரணும். அதுக்குத்தானே ஒவ்வொரு ட்ரைனிங்கும். நீங்க ஒரு லீடரா மாறணும் அப்படின்னா நீங்க உங்க லீடர்கிட்ட என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை உங்ககிட்ட கொண்டு வாங்க. அவர் உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க உங்க டவுன்லைனுக்கு செய்யுங்க. எல்லாருக்குமே அந்த அப்ளைன் எல்லா விஷயத்தையும் செய்யணும்னு ஆசை இருக்கு. ஏன் உங்க டவுன்லைனுக்கு நீங்க தானே அப்ளைன். அப்ப அந்த வேலையெல்லாம் நீங்க தானே செய்யணும் உங்க டவுன்லைனுக்கு. ஏன் அதை செய்ய மாட்டேன்றீங்க? உங்களுக்கு தெரியுது இல்ல இது செய்யணும் சார், அவர் செய்யல சார்.
என் அப்ளைன் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்றாரு சார். ஐயா அவர் சொல்லல. அவருக்கு மேல உள்ள அப்ளைன்ட்ட போய் நீங்க கேட்க வேண்டியதானே? இல்ல உங்க அப்ளைன்ட்டே நீங்க கேட்க வேண்டியதானே? இது யாருடைய வியாபாரம்? எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, திரும்பவும் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நம்மளால தான் நம்ம அப்ளைன் சம்பாதிக்கிறாரு. அவர் செய்ய வேண்டியது தானே? அவர் சொல்ல வேண்டியது தானே? அவர் இதெல்லாம் வாங்கி தர வேண்டியது தானே? இந்த ப்ரௌச்சர்லாம் அவர் தானே வாங்கி தரணும். ஒரு ட்ரெய்னிங் வந்தா டிக்கெட் அவர் தானே வாங்கி தரணும். நான் சம்பாதிக்கிறதுக்கு என் அப்ளைன் ஏன் வாங்கி தரணும்? இன்றைக்கு வரைக்கும் நான் இந்த எல்லாத்துக்குமே சொல்றேன். இந்த பொது வெளியில சொல்றேன். வேணா நீங்க மேடத்திட்ட கேட்டு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு அப்பெல்லாம் அப்ளிகேஷன் இருந்தது. ஒரு செட் அப்ளிகேஷன் ரூ. 4. ஒரு அப்ளிகேஷன் கூட நான் ஃப்ரீயா கேட்டு வாங்கினது கிடையாது. ஏன்னா இது என் வியாபாரம். அப்படி எடுத்துக்கிட்டதுனால தான் நான் இன்னைக்கு தெளிவா, தைரியமா பேசிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு 13 வருஷமா பிசினஸ்ல நிக்கிறேன். நான் எதிர்பார்த்திருந்தால் எனக்கு ஏமாற்றம் கிடைச்சிருக்கும். ஏமாற்றம் கிடைச்சா வெறுப்பு வரும். எதிர்பார்க்கலன்னா ஏமாற்றம் கிடைக்காது. நீங்க எதையுமே யார்கிட்டயுமே எதிர்பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் கிடைக்காது. எதிர்பார்க்காம கிடைச்சா சந்தோஷம். எதிர்பார்த்து கிடைக்கலன்னா பெரிய ஏமாற்றம். அதுலதான் வரக்கூடியது நிறைய பிரச்சனைகள், நிறைய பிரிவுகள், நிறைய விரிசல்கள் வரக்கூடியதுக்கு மெயின் காரணமே எதிர்பார்ப்பு தான். அது டீமா இருந்தாலும் சரி, ஃபேமிலியா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி. யார்கிட்டயுமே எதையுமே எதிர்பார்க்காதீங்க. கத்துக்குங்க. நீங்க முடிவெடுங்க. நீங்க செய்யுங்க. நீங்க நகருங்க. இன்னைக்கு வெஸ்டீஜ்ல எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அதை நம்ம எப்படி செய்யறது? கேளுங்க. சொல்லி தர்றதுக்கு எல்லாரும் தயாரா இருக்காங்க. நிறைய பேரு அப்ளைன்ட்ட கோச்சிக்கிறது. அவர் என்ன சார் எதுவுமே செய்ய மாட்டேன்றாரு, அதை வாங்கி தர மாட்டேன்றாரு, இதுக்கு செலவு பண்ண மாட்டேன்றாரு, இதை செய்ய மாட்டேன்றாரு. ஒரு ஊர்ல ஒரு மீட்டிங் நடத்துறீங்களா? எல்லாரும் ஷேர் பண்ணி அந்த மீட்டிங் நடத்தலாம், தப்பே கிடையாது. 10 பேர் இருந்தா ஒருத்தர் போன வாரம் தான் ஜாயின் பண்ணாரு, அவரோட ஷேர் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அவருடைய டீம்லயும் 10 பேரை உட்கார வைக்க போறாரு. அப்ப டீம் வளர்ச்சி. ஒரு ஹாலுக்கு இது பண்ணணுமா, ஷேர் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனா அப்ளைன் தலையிலேயே வைக்கணும்னா ஒரு 5000 ரூபாயை ஒரே ஆளே கொடுக்கறதுக்கும் 10 பேர் ஆளுக்கு 500 ரூபாய் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்ல? நம்ம எல்லாம் பார்ட்னர்ஸ் தானே. இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். அதுக்காக சொல்ல வரேன். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயங்களே புரியல. ஆனா நம்ம கம்பெனில அந்த இதோட நமக்கு கொடுக்கல. கம்பெனியே ட்ரைனிங் வைக்கிறாங்க, கம்பெனியே மீட்டிங் பண்றாங்க. இதை மீறி நம்ம டீம் பண்ணும்போது தான் நம்ம ஒரு சில சின்ன சின்ன ஷேரிங் பண்ண சொல்றோம். உங்க டீமுக்காக நீங்க தனியா வைக்கும் போது தான் அந்த ஷேரிங். கம்பெனி சிஎன்டி வைக்கும்போது உங்களை யாராவது காசு கேட்டாங்களா? கம்பெனிகளுடைய ப்ராடக்ட் ட்ரைனிங்ல யாராவது காசு கேட்டாங்களா? கேட்க மாட்டாங்க. இப்ப நேற்று முந்தா நாளும் அழகா விஎல்சி நடந்தது. செல்வராஜ் சார் இருக்கீங்களா? விஎல்சி அட்டன் பண்ணிட்டீங்க. விஎல்சி எப்படி நடந்தது, எந்த ஹோட்டல்ல நடந்தது, அங்க எல்லாமே எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, விஎல்சில உங்களுக்கு என்னென்ன கிடைச்சது, உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க சார். செல்வராஜ் சார். வெரி குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். விஎல்சி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் சார் அதுலேருந்து. ஏன்னா கம்பெனியோட இதுவும் ப்ராடக்டும் பிஸ்னஸ் ஃபீல்டில் போய் நம்ம எப்படி இறங்கி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணோம், ஒவ்வொருத்தரும் எப்படி அவாய்ட் பண்ணுறாங்க, அவங்க எப்படி நம்ம அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நம்ம புரிய வைக்கிறது அப்படின்றதும் சொல்லியிருந்தாங்க சார். அசோக் சார் எல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டாக இருந்துச்சு சார். அப்ஜெக்ஷன் மிகப்பெரிய நமக்கு வரக்கூடிய அப்ஜெக்ஷனை எப்படி ஹேண்டில் பண்றது, நம்ம டீமை எப்படி வந்து ஃபாலோ பண்ணி எப்படி நம்ம மீட்டிங்க்கு கொண்டு வர்றது, நம்மளோட டவுன்லைன்ஸை நம்ம அப்ளைன் கிட்ட எப்படி நம்ம பழக்கொலை வச்சுக்கணும், எப்படி அவங்கள கூப்பிட்டு நம்ம பர்சன்டேஜ் எடுத்துக்கணும், இது எல்லா விஷயமும் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. இல்லாமல் நிறைய விதமான மக்கள் வந்திருந்தாங்க. அங்கே பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு சில கருத்துக்கள் கேள்விகள் கேட்கும் போதும் பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு புத்துணர்ச்சியாக இருந்தது. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது சார் நேற்றுக்கு மீட்டிங்கும். 2வது நாளும் பார்த்தீங்கன்னா கோல் செட் பண்ணி எல்லாமே செய்யணும் அப்படின்ற மாதிரி பெரிய லெவல் ஒரு கனவுகள் உருவாகி இருக்கு சார். வெரி குட். நீங்க 2 நாளைக்கு முன்னாடி உள்ள போகும்போது என்ன மனநிலையில இருந்தீங்க, இன்று இப்போ என்ன மனநிலையில இருக்கீங்க? ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு சார். நிச்சயமா இதுல நம்மளால முடியும், பல பேருக்கு வந்து இந்த வாய்ப்புகளை கொடுக்க முடியும், இன்னும் நிறைய பேரை போய் சந்திக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்திருக்கு சார்.
நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. இதை நம்ம கொண்டு போய் கொடுக்கணும், நம்ம ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்திருக்கு சார். வெரி குட். நடத்துன ஹோட்டல் எப்படி இருந்தது? ஹோட்டல்ல ரொம்ப ரொம்ப சூப்பர் சார். ரொம்ப பெரிய லெவல்ல. இதுக்கு முன்ன அந்த மாதிரி ஹோட்டல்ல சில ஹோட்டல் தங்கியிருக்கோம். ஆனா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட் சார். ஹோட்டல்ல ரொம்ப இது ஃபுட் ஐட்டம் எல்லாம் சும்மா வேற லெவல் சார். சாப்பிட்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் கிடையாது. நம்ம நமக்கு எது தேவையோ அதை சாப்பிடலாம், அந்த அளவுக்கு இருந்தது. வெரி குட். ஸோ எல்லாமே இன்னைக்கு வந்து நம்ம வெஸ்டீஜில் சில ட்ரைனிங்க்கு நம்மகிட்ட காசு கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு வாங்குறத விட அதிகமான காசு நமக்காக செலவு பண்ணுறாங்க. ஆனால் அதோட பல கோடிகளை சம்பாதிக்கிறதுக்கு நாலேஜை தராங்க, எக்ஸ்பீரியன்ஸை தராங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு செல்வராஜ் சார் ஒரு பிரான்ச் டைரக்டரா உள்ள போயிருக்காரு அப்படின்னா ஒரு கிரவுண்ட் டைரக்டரா மாறக்கூடிய சக்தி அவர் கையில கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிறகு அவர் சரியா செயல்பட்டாரு, அங்க சொன்ன விஷயங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணாருன்னா அவரால் இன்னும் ஒரு 6 மாசத்துல, அதிகபட்சம் இன்னும் 1 வருஷத்துல அவர் கிரவுண்ட் டைரக்டர் மாசம் ஒரு 2 லட்சம் ரூபாய் இன்கமோட அவர் இருக்க முடியும். கரெக்டா சார்? நிச்சயமா சார், நிச்சயமா முடியும். அது நிச்சயமா முடியும். ஏன்னா அந்த நம்பிக்கை நமக்கு கிடைக்கும். அது முடியுன்ற நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும். ஒவ்வொருத்தரும் பிரான்ச் டைரக்டர் ஆனதும் இமிடியேட்டா நம்ம கலந்துக்க வேண்டிய முதல் ட்ரைனிங் விஎல்சி. அதுதான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஒரு நல்ல ஒரு ட்ரைனரா நம்மளை மாற்றும், ஒரு நல்ல லீடரா மாற்றும், ஒரு நல்ல மனிதனா மாற்றும், ஒரு நல்ல பிசினஸ் மேனா மாற்றும், ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் மேனா மாற்றும். இது எல்லாமே கிடைக்குமா கிடைக்காதா சார்? நிச்சயமா கிடைக்காதா? வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. அடுத்த விஎல்சி போட்டா முதல்ல நான் தான் டிக்கெட் வாங்கணும். நான் பிரான்ச் முடிச்சிட்டேன், திரும்ப அட்டன் பண்ணுங்க, தப்பே கிடையாது. கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு சொன்னார் வள்ளுவர். அப்போ நம்ம வெஸ்டீஜை பற்றி திரும்ப கத்துக்கும் போது, நாலேஜ் எடுத்துக்கும் போது, நம்ம மற்றவங்கிட்ட போய் பேசும்போது அதை தைரியமா பேச முடியுமா முடியாது? ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ அன்றைக்கு ஸ்கின் ஃபார்முலா 9 ப்ராடக்ட் லான்ச்சிங் வந்தவங்களும் சரி, நேற்று மதுரையில் ப்ராடக்ட் டெமோ அந்த ட்ரைனிங்ல அட்டன் பண்ணவங்களும் சரி, என்ன ஃபீல் பண்ணாங்க? ஆனால் நம்ம என்ன ஃபீல் பண்ணிருக்கோம்? நம்ம பேசாம இருக்கிறோம். யார் வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், நமக்கு என்ன வந்தது? சென்னையில போய் விஎல்சி அட்டன் பண்ணணுமா? அப்போ ஜவாது மலையில இருந்து வந்து செல்வராஜ் சார் சென்னையில தானே அட்டன் பண்ணாரு. ஆனா சென்னையில இருக்கவங்களே போறதுக்கு நமக்கு ரொம்ப யோசனை. 3400 ரூபாயா சார் என்ட்ரன்ஸ்? சார் எவ்வளவு என்ட்ரன்ஸ் வாங்கினாங்க? 3400? 3540 ரூபாங்க சார். 3540. ஆமா. ஓகே, 3500 ரூபாய். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு அந்த ஹோட்டல்ல தங்கணும் அப்படின்னாலே அந்த செலவாயிடுது சார். நமக்கு 2 நாள் 1 நாள் ரூம் கொடுத்து 2 நாள் ஃபுட்டு இதெல்லாம் நிச்சயமா நம்ம தனிப்பட்ட முறையில தங்கணும் அப்படின்னா இதோட டபுளா தான் சார் ஆகும். இல்ல அது கரெக்டா இல்ல, அதுதான் சொல்ல வரேன். நம்ம கொடுத்த காசை விட நமக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பென்ஸ் அவங்களும் ஷேர் பண்ணி செலவு பண்ணி, அது மட்டும் இல்லாத நாலேஜ், அந்த நாலேஜ் எங்க கிடைக்கும்? கண்டிப்பா 5000 ரூபாய் கொடுத்தா நாலேஜ் கிடைக்குமா? 5000 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு யாராவது பணம் சம்பாதிக்கிற வழியை சொல்லி தராங்களா? நிச்சயமா இல்ல சார். வாய்ப்பையும் கொடுத்து அதை சம்பாதிக்கிற வழியையும் சொல்லி கொடுக்குற ஒரே கம்பெனி வெஸ்டீஜ் தாங்க. இன்னைக்கு 1 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலங்க. ஒரு கடையை பார்த்து, ஒரு சின்ன பெட்டி கடையை பார்த்து, ஒரு தள்ளுவண்டியில வியாபாரம் பண்ணா கூட அந்த தள்ளுவண்டியில இருந்து நீங்க அதுக்கு கணக்கு போட்டீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 லட்சம் ரூபாய் நீங்க அங்க வச்சு ஆகணும். ஒரு தள்ளுவண்டி கடையில ஒரு இட்லி கடை போடணும்னா கூட 2 லட்சம் ரூபாய் வைக்கணும். பட் 2 லட்சம் ரூபாய் வச்சுட்டு அந்த இட்லி கடை போடணும்னா அதுக்கு 24 மணி நேரம் வேலை இருக்கு. அதை மாவு அரைச்சி அதை ரெடி பண்ணி அதை வச்சு வித்து, அதுக்கப்புறம் அதை கழுவி தொடச்சி வச்சு அது கரெக்டான டேஸ்ட்ல கொடுத்தாதான் கஸ்டமர் வருவாங்க. இதெல்லாம் பார்த்து எல்லாம் செய்யணும். அதுக்கு பாக்குறதுக்கு வேலைக்கு நான் 2 பேரை பார்க்கணும், அவங்க எல்லாம் கரெக்டா வேலைக்கு வரணும். இதெல்லாம் நிறைய இருக்கு. இங்க அப்படி இல்ல. 1 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணல, நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை கடையை மாத்தி வாங்குறோம்.
நல்ல பொருட்களை வாங்குறோம். அதுதான் டெய்லி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட் எல்லாமே நம்ம ஹெல்த்துக்கு முக்கியமா ரொம்ப நல்ல நல்ல ப்ராடக்ட். அப்ப அதை சொல்றதுனால நமக்கு வருமானம். இதை எப்படி சொல்லணும், இல்ல அந்த ப்ராடக்ட்ல என்னென்ன இருக்குன்னு கத்துக்கிறதுக்கு ஒரு சில ட்ரைனிங்கை நம்ம அட்டன் பண்ண வேண்டியிருக்கு. கிருஷ்ணகிரில இருந்து ஆம்பூர் போகணும், இல்ல ஆம்பூர்ல இருக்கிறவங்க கிருஷ்ணகிரி வரணும், இல்ல பாலக்கோடு வரணும், பாலக்கோடுல இருக்கிறவங்க கிருஷ்ணகிரி போகணும். இப்படித்தான் நம்ம அந்த செலவுகளை பண்றோம். இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு இங்க இருந்து குஜராத் போறாங்க, இங்க இருந்து டெல்லி போறாங்க. என்ன சென்டர் போட்டிருக்காங்களோ அங்க போகணும். அது ஒரு ஆள் போக முடியுமா? 3 பேர் போகணும், போய் தங்கணும். எக்ஸாம்ல பாஸ் ஆனாதான் அடுத்த செக்ஷன். இல்ல ஒரு இன்டர்வியூ போனாலே போகணும். இங்க இருந்து டெல்லி போகணும், அகமதாபாத் போகணும், ஹைதராபாத் போகணும், பெங்களூர் போகணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு விஷயங்களை வச்சிருக்கிறோம். ஆனா நம்ம அதுக்கெல்லாம் ப்ரையாரிட்டி கொடுத்து அதுக்கெல்லாம் கூட்டிட்டு போறோம். கூட 2 பேர் போறோம், அங்க ரூம் எடுத்து தங்குறோம், எல்லாம் பண்றோம். தப்பு கிடையாது, செய்யணும். ஆனா பரம்பரையே வாழ வைக்கக்கூடிய ஒரு வியாபாரத்துக்காக நம்ம டைமையும் நம்முடைய பொருளையும் செலவு பண்றதுக்கு நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். தண்ணீரை கூட ஜல்லடையில் அள்ளிவிடலாம், அது பனிக்கட்டியாய் மாறும் வரை நீ பொறுத்திருந்தால் அப்படின்னா ஒரு கவிஞன். ஆனா நமக்கு இங்க இருக்கு, பொசிஷன் இருக்கு, புதையல் இருக்கு. இதை எடுக்கிறதுக்கு ரூட் மேப்பும் போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா அதுல நடந்து போறதுக்கே நம்ம கஷ்டப்படுறோம். ஒருத்தர் பேசுறதுக்கு நம்ம யோசிக்கிறோம், ரொம்ப யோசிக்கிறோம். நம்ம பேசினா தப்பாயிடுமோ, நம்ம பேசுறது சரியா இருக்குமா, தப்பாயிடுமா, இப்படி யோசிக்கிறோம். ஆனா நம்ம பேச பேசதான் நமக்கு அனுபவம் கிடைக்கும். பேச பேசதான் நம்ம இன்னும் சூப்பரா பேச முடியும். ஒரு ஜூம்ல மைக் ஆன் பண்ணி பேசுறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். எங்க தப்பா பேசுவோமா, ஏதாவது சொல்லிடுவாங்களா, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. தப்பு பண்ணவங்க, தப்பா பேசுறவங்க தான் இன்னைக்கு தெளிவா பேசிட்டு இருக்காங்க. பயந்து பேசுறவங்க தான் இன்னைக்கு தைரியமா பேசிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே வாழ்க்கையில முதல்ல அந்த கூச்சம், அந்த பயம், அந்த வெக்கம் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். நமக்குள்ளே தைரியம் வரும், தன்னம்பிக்கை வரும். நம்ம பேச பேசதான் அதெல்லாம் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே அலர்ட்டா இருப்போம். இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்டா போறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. நம்ம ஃபாஸ்டா இருப்போம். வெஸ்டீஜ் ஃபாஸ்டா இருக்கு. வெஸ்டீஜ் ஃபாஸ்டா இன்னைக்கு 20ஆவது வருஷத்துல 20 கோடி ரூபாயை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஆஃபரா. பட் நம்ம எத்தனை, அதுல இருந்து எத்தனை லட்சங்களை நம்ம எடுத்துக்க போறோம் அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம டீமுக்கு எத்தனை லட்சங்களை வாங்கி கொடுக்க போறோன்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இவ்வளவு முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். சிறப்பா செயல்படுங்க. இந்த மாசம் கூட இதுவரைக்கும் உங்களுடைய பேஸ் லெவல குவாலிஃபை பண்ணாதவங்க இந்த மாசம் கூட குவாலிஃபை பண்ண முடியும். அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ ஒரு பிரான்ச் டைரக்டர் ஒரு 4200 பிவி இந்த 4 மாசமும் தொடர்ந்து 4200 பிவி பண்ணால் அவருக்கும் இந்த 5 கோடியில பங்கு இருக்கு. ஸோ அதற்கான வழிகளும் இருக்கு, வாய்ப்புகளும் இருக்கு. செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை உங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னா நீங்க செய்ய முடியும். உங்களால அது முடியும். உங்களால மட்டும்தான் முடியும். நீங்க ஜெயிக்கணும்னா அது உங்களால மட்டும்தான் முடியும். முடிவை நீங்க எடுத்தா உங்களால முடியும். முடிவெடுங்க. வெற்றி நிச்சயம். விஷ் யூ வெல். தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ செல்வராஜ் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.